வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்கி ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானதுன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், வேறு ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் நமக்கு மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கான ஷார்ட்கட்ஸும் இதில் சேனலில் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பியில் உள்ள நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2025 உள்ளது. இதில் இருந்ததுன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர்ஸ், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்ஸ். இதோட முக்கியமான டேட்ஸை பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்தீங்கன்னா 4/10/2025 வந்திருக்கு. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 31/10/2025. இதோட லாஸ்ட் டேட் எப்போனா 30/11/2025 நைட்டு 11:15 முடியுது. இதில் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறோம்ல, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days டைம் இருக்கும். அதாவது 2/12/2025 இருக்குது. தென் இப்போ ஏதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம கரெக்ஷன் விண்டோ இருக்கும். கரெக்ஷன் விண்டோ வந்து 3/12/2025 12/12/2025 வரைக்கும் வருது. இதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஃபைன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 பே பண்ணணும். தென் இப்போ நம்ம ஏதாவது ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதாவது ஸ்கிரைபு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது என்றைக்குன்னா 13/12/2025 17/12/2025 வரைக்கும் டைம் இருக்குது அதுக்கு. இந்த போஸ்ட் எந்த பே லெவலில் வருதுன்னா லெவல் 6 அதில் வருது. நமக்கு இதோட இனிஷியல் பே வந்து எவ்வளோனா 35,400 ஸ்டார்ட் ஆகுது. இதில் நமக்கு ஏஜ் வந்து நமக்கு வந்து மினிமம் 18 years இருக்கணும், மேக்ஸிமம் 33 years இருக்கணும். வேற இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரி பொறுத்து உண்டு. வேகன்சிஸ் டோட்டலாக 2569 வேகன்சி உண்டு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக என்னென்னா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இல்லைனா சிட்டிசன் ஆஃப் நேபாள், சிட்டிசன் ஆஃப் பூட்டான் அந்த மாதிரி உள்ள இருக்கலாம். ஏஜ் இதில் பாருங்கள், சார்ட்டில் போட்டிருக்கு 18 to 33. இது எந்தனா எல்லா கம்யூனிட்டிஸும் பாருங்கள் 1/1/2008 அதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்து இது எலிஜிபிள் கிடையாது. இதில் அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குல்ல, இதில் வந்து அன்ரிசர்வ், ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கெலாம் இந்த டேட்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இதில் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்ப்போமா? எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 years கிடைக்கும். ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 years. எக்ஸர்வீஸ் மேன் அதில் உள்ள அன்ரிசர்வ் ப்ளஸ் 3, 6, 8 years வருது. பிடபிள்யூக்கு 10 years, 13 years, 15 years வருது. வேறு அந்த கேண்டிடேட்ஸ் வந்து யாருனே வந்து குரூப் சி, குரூப் டி இந்த ரயில்வே ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் கீழே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 40 years, 43 years இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா இவங்க எல்லாருமே என்னென்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லாம் வந்திருப்பா இருக்கும். கீழே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் மொத்தமாக 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 rupees பே பண்ணி நம்ம இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம பாஸ் ஆகலனாலுமே நமக்கு அந்த 400 வந்து ரீஃபண்ட் ஆகும். அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி வேறு பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 250 rupees. அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ண அந்த 250 rupees அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். அதோட முக்கியமான என்னன்னா இந்த எஸ்சி எஸ்டி அவங்க பீப்புளுக்குலாம் வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் வந்து வேற எங்கேயா போட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம இங்கே தூரமாக போகிறதுனா நம்ம ட்ரெயின் மூலமாக போனோம்னா அதை ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணினா அந்த ட்ரெயின் சார்ஜஸ்மே கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறோம். இதில் மோட் ஆஃப் பேமெண்ட் என்னென்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். டெபிட், கிரெடிட், யூபிஐ அது மூலமாக பே பண்ணிடலாம். இப்போது ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் போவோம். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து மொத்தமாக 4 ஸ்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து CBT 1, செகண்ட் ஸ்டேஜ் வந்து CBT 2, தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம CBT 1 பார்ப்போம். CBT 1க்கு வந்து எக்ஸாம் டைம் வந்து 90 minutes. இதில் வந்து ஸ்கிரைப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 120 minutes கிடைக்கிது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100. அது எதுலேருந்துலாம் வருதுன்னா இந்த டேபிளில் பார்ப்போம். மேக்ஸ் வந்து டோட்டலாக 30 questions, 30 marks. ஜென்ரல் அண்ட் ரீசனிங் வந்து 25 marks. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே 15 30 வருது. டோட்டலாக 100 questions, 100 marks. மொத்தமாக டைம் வந்து 90 minutes. இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு, அதனால் பார்த்து கெஸ் பண்ணாதீங்க, கரெக்டான ஆன்சரை போடுங்க. தென் இது பாஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு கொடுத்துறோம். இதில் வந்து எப்படி நார்மலைசேஷன் ஆஃப் மார்க், ஏன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாமே வேற டைமில் நடக்கும் நிறைய இதில். அதில் உள்ள எல்லா பர்சனோட மார்க்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா கீழே இருக்கும்.
இது மூலமா பண்ணி நார்மலைஸ் பண்ணி அதுல இருந்தா செகண்ட் இதுக்கு கொண்டு போவாங்க. தென் செகண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, செகண்ட் ஸ்டேஜில் வந்து மொத்தமாக 120 மினிட்ஸ் இருக்கும். ஸ்கிரைபுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து 160 மினிட்ஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் வருதுன்னா, ஜெனரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். மொத்தம் 150 கொஸ்டின், 150 மார்க்ஸ், டோட்டலாக 120, அதாவது 2 hours கிடைக்கும் எக்ஸாமுக்கு. இது ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிட்டோம்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த டேபிள பார்த்தீங்கன்னா, இந்த எந்தெந்த இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த குரூப்லாம் வந்து இந்த இது கீழே மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்துருவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் போகலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் இந்த இதில் அந்த சப் குரூப் எல்லாமே சேர்த்து இதில் மொத்தமாக ஒரு குரூப்பாக கொடுத்துருக்காங்க. தென் ஹவு டு அப்ளைனா நமக்கு அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனால் நாங்கள் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போயிட்டு நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் வந்து அதில் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து கடைசி வரைக்கும் அதில் வச்சுக்கோங்க. ஆதாரை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் பண்ணி வச்சிருந்தா தான் எக்ஸாமுக்கு போனாலுமே நமக்கு அதில் வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா முன்னாடியே போய் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இது அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட தேவையில்லை. அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா, லைவ் ஃபோட்டோ கேப்சரிங். நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட லைவ் ஃபோட்டோவை வந்து நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சிக்னேச்சருக்கு வந்து நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணி பண்ணால் போதும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது மேண்டேட்டரி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா, கேண்டிடேட் சிக்னேச்சர் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். வேறு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அது கொடுக்கணும். ஃபார் கேண்டிடேட்ஸ் ரெக்வஸ்டிங் ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் பாஸ், அதுக்காக. அண்ட் நம்ம சிக்னேச்சர் இருக்குல்ல, அது வந்து பிளாக் இங்க் பேப்பரில் பென்னில் தான் யூஸ் பண்ணணும், ஒயிட் பேப்பர் கீழே. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஜூனியர் எலக்ட்ரிக்கல் / இன்ஜினியரிங்க்கு அந்த ஜூனியர் இன்ஜினியரிங் / இதுக்கெல்லாம் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள இவ்வளோ இருக்குது. தென் வேக்கன்சி எந்தெந்த ரயில்வேஸ் இதுக்கு எந்தெந்த வேக்கன்சி எந்தெந்த இது போஸ்ட்டுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அன்ரிசர்வ் ஷெட்யூல் கேஸ்ட் அந்த மாதிரி அகமதாபாத், வேறு அஜ்மீர், பெங்களூர், இதே மாதிரி நம்ம சென்னைக்கு வரும். சென்னைக்கு நிறைய இடத்துல இருக்கும். நமக்கு எந்த உங்கள் கேட்டகரிக்கும் எந்த நம்ம என்ன எக்ஸாம் இது பண்ண எந்த போஸ்டிங் போடுறீங்களோ அதுக்கு ரெலவன்ஸாக எது நமக்கு வந்து அதிக வேகன்சி இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் யோசிச்சுக்கோங்க. நம்ம எந்த இது கொடுக்கோமோ, ஆர்ஆர்பி இது கொடுக்கோமோ அதை வந்து ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிக்கிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா திங்கிங் ஃபார் எக்ஸாமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் நோட்டிஃபிகேஷனும் நாங்கள் வந்து பிடிஎஃப்ல ஷேர் பண்ணுறோம். நன்றி.